சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் இணை செயலாளர் சரவணகுமார் ஐயா அவர்கள் இப்பொழுது சிற்றுரை ஆற்றுவார்கள். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெரும்போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்திற்கு வருகை புரிந்து பல ஜோதிட கருத்துக்களையும் தங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டுள்ள ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆர்வர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்தில் ஜோதிட சங்கம்னு அந்த காவேரி பேர் வச்சது ஐயா ராக்போர்ட் ராஜ் ஐயா. அந்த பேர் வச்ச ஆச்சரியம் இன்னும் போகலை. அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம்தான் ஒரு இடத்துல இன்னும் கரெக்டாக அந்த பேர் வச்சாரு. அடுத்த மாதம் பொங்கி வந்துருச்சு காவேரி. அந்த திருச்சியில் மலைக்கோட்டையில் மாநகரத்தில் அந்த ஒரு அற்புதம் நிகழ்ந்துச்சு. அது முன்கூட்டியே திறந்துட்டாங்க. அது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அது நடந்துச்சு. முதன்மை கூட்டத்திலையும் சரி, அடுத்தடுத்த கூட்டத்திலையும் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட எண்ணற்ற குருமார்கள், மிகப்பெரிய ஜாம்பவன்கள்லாம் தங்களோட கருத்துக்களை பரிமாறத்துக்கு இந்த கூட்டத்துக்கு அடுக்கடுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் புதுசாக பார்த்திங்கன்னா பெரிய குருமார்களுடைய அந்த எழுச்சி உரை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குது. அது காவிரி வெள்ளம் போல பாய்ந்து கொண்டே இருக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த காவிரி ஜோதிட சங்கத்திற்கு அது கிடைச்சிருக்குது. அதுக்காண்ட மீண்டும் அந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் இது எனக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட முதல் மேடை பேச்சு அப்படிங்கிற வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிகவும் எனக்கு உற்சாகப்படுத்தி ஐயா விஜயகுமார் ஐயா முதல் முறையாக மேடை ஏற்றிருக்காரு. இருந்தாலும் நம்ம இப்போ என்னதான் ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் மாணவர்கள் தான் பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவன்களை இன்னும் நான் மாணவன் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறப்ப அப்போ நான்லாம் எந்த இடத்துல நான் வச்சு சொல்கிறதுங்கிறது தெரியலை. அது ஒரு மலைத்துளி அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஐயா ரொம்ப நன்றி, மிகவும் நன்றி. அடுத்தடுத்த கூட்டத்தில் விரிவாக பேசலாம். இப்போ முதல் மேடை அவங்களுடைய ஆசீர்வாதத்தால், குருமார்களோட ஆசீர்வாத அனுகூலத்தினால என்னுடைய மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர் மெய்மதம் மெய்வெளி சாலை எனது குருநாதர் என்னுடைய வழிகாட்டி பலராம ஆனந்தர் ஐயா அவர்களுடைய வணங்கி 1ஆம் பாவகம் லக்கணம் அதை பற்றின ஒரு சிறிய தகவல். உங்களுக்கு ஏற்கனவே அது பற்றி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் லக்கணம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒருத்தருக்கு லக்கணம், லக்னாதிபதி ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த லக்கணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா தோற்றம். இந்த வைதேகி காத்திருந்தால் இருக்கிற கிளைமேக்ஸில் விஜயகாந்த சாட்சி வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாம் பார்த்தோன்னா அருவாவை வச்சுன்னு கேரக்டர் பேர் என்னன்னு தெரியல, அருவாவை வச்சுக்கிட்டு நிற்கிறாண்டானோ தெரிச்சு ஓடிடுவாங்க எல்லாரும். அது ஒரு தோற்றம். லக்கணம் என்கிறது தோற்றம், ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை, அவருடைய செயல் எல்லாமே அடங்கியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் அந்த லக்கணம். லக்னாதிபதி கூட நீச்சமாக இருந்தாலும் லக்கணம் ஒரு வகையிலேயாவது அவரை காப்பாற்றி கொண்டு வரும், செயல்படுத்த வச்சிரும். அந்த செயலை முயற்சி 3ஆம் பாவம் இருந்தாலும் லக்கணம் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு அற்புதமானது. லக்கணத்துக்கு பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் அது பாருங்க. அப்போ லக்கணம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு தலைமையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி நாம் அதற்கு தயாராகணும். தயாராக இருந்தால் தான் அந்த செயலை செய்ய முடியும். அப்படிங்கிறப்ப ஒரு லக்கணம் என்பது மிகப்பெரிய உயிர், உடல் எல்லாமே அனைத்தும்ங்கிறத சொல்லிக்கிறேன்.
அதுக்கு பொறுப்பேற்றுக்கு காரகாரங்க சூரியன்கிறப்ப இதை அப்படியே நீங்கள் வந்து வாஸ்துவிலையும் கொண்டு வரலாம். வாஸ்துவிலையும் அதை அப்ளிகேபிள் பொருந்தி பார்க்கலாம். வாஸ்துவில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி, கிழக்கு பகுதி, அந்த கிழக்கு பகுதியில் வந்து வாஸ்துவில் சூரியன் அதுக்கு தான் பொறுப்பு. அந்த கிழக்கு, அந்த கிழக்கையே ஒட்டிய அந்த வடகிழக்கு, கிழக்கு வடகிழக்கு தென்கிழக்கு, இது சார்ந்த அந்த கிழக்கு பகுதி, அந்த கிழக்கு பகுதி இடைவெளி விட்டு உங்கள் யாரோடைய வீட்டாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடியோவில் காணொலி மூலியமாக பார்க்குறவங்க கிழக்கு பகுதியில் கொஞ்சம் மனையை விட்டு, கொஞ்சம் இடத்த காலிமணியை விட்டு எப்போவுமே கட்டுமானம் கட்டக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். ஏன்னா கிழக்கு பகுதி வெளிச்சம், சூரியன்னா வெளிச்சம், கிழக்குன்னா ஆண், கிழக்குன்னா அதிகாரம், அரசாங்கம், எல்லாமே கிழக்கு தான். உங்களுக்கு வரக்கூடிய நல்ல செய்தி எல்லாமே கிழக்கு தான் வருது, அதுதான் உண்மை. வடகிழக்கு அப்படின்னா செல்வம் வரக்கூடிய இடம், அது குபேரமூல தென்மேற்கு அப்படின்னா இருந்தாலும் கூட இந்த வடகிழக்குங்கிற ஒரு பகுதி, கிழக்கு ஒட்டி அந்த வடகிழக்கு மிகவும் அற்புதமான பகுதி. அங்கேயும் காலி இடம், காளிமனை விடணும். பள்ளமான பகுதி, நீர்நிலைகள் நல்ல ஒரு, ஏன்னா அந்த இடத்துல வந்து போர் சம்பு போடுவோம், மழைநீர் சேகரிப்பு எல்லாமே வந்து அந்த வடகிழக்கு பகுதியில் இடத்த விட்டுருப்போம். வலதுபுறம் கிழக்குலேயும் வந்து இடம் விட்டுருப்போம். அப்படிங்கிறப்ப இந்த வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு இந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு பகுதி இதில் வந்து முழுக்க காலிமனையாக இருந்து வீட்டு மனையாக அமைச்சுக்குங்க. உங்களுடைய வடகிழக்கு பகுதியை ரொம்ப தூய்மையாக வச்சுக்குங்க, சுகாதாரமாக வச்சுக்குங்க. ஏன்னா அது குபேரன், குரு, குரு பெருமாள், விஷ்ணு, புதன், ஏன்னா புதன் திசை குரு சம்பந்தப்பட்ட திசைங்கிறனால தூய்மையாக வச்சுக்குங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இன்னும் நிறைய அடுத்தடுத்த இதில் பேசுவோம். வாய்ப்பு அளித்த தலைமைக்கு நன்றி. தேங்க்யூ. எங்களுடைய இணை செயலாளர் பல முறை கேட்டோம், இல்லை அடுத்தாப்புலன்னாரு. இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 10 நிமிஷமாக நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, எதை பற்றி பேசுகிறதுனாரு, உங்களுக்கு எது தோணுதோ அதை பேசுங்க அப்படின்னா, அப்புறம் பாவகத்தை பார்த்துட்டு வாஸ்து பேசுங்க அப்படின்னா, அதனால் சிறப்பாக கிழக்க வடக்க இடம் விட்டு பார்த்துங்கன்னு சொல்லி சிறப்பாக சொல்லியிருக்காரு. அவரை மதிப்பு செய்யும் விதமாக எங்களது வழிகாட்டி ரவி ஜெயக்குமார் ஐயா பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள்.